கொக்கி மனிதன். இந்த கதை 1956 அமெரிக்கால இருக்கிற ஒரு சின்ன நகரத்துல சோஃபியாவும் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஹென்ரியும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்பினாங்க. அவங்க எப்போதுமே ஒன்னாக இருப்பாங்க. ஒரு நாள் காலேஜில் இருந்து வீட்டுக்கு வரும்போது ஹென்றி சோஃபியாவை பார்க்க அவ வீட்டுக்கு போனான். அவன் சொன்னான், சோஃபியா, இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய கார் வீட்டில் தான் இருக்கு. வியாபார விஷயமா அப்பா வெளியூருக்கு போயிருக்காரு. நீ ஏதாவது ஒரு பிளான் பண்ணு. இன்னைக்கு ராத்திரி நம்ம காரில் ரோட் ட்ரிப் போயிட்டு வரலாம். சரி, நான் ரெடியா இருக்கேன். சோஃபியாவும் ஹென்ரியும் காட்டு வழி ரோட்ல கார்ல போயிட்டு இருந்தாங்க. கார்ல இருக்கிற ரேடியோல மியூசிக் போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு அவன் கார் முன்னாடி ஒரு ஆள் நின்னான். அந்த ஆளுக்கு ஒரு கை கிடையாது, ஆனா இரும்பால செய்யப்பட்ட ஒரு கொக்கி மாட்டியிருந்தான். அவன் போட்டிருந்த கருப்போட ஏதோ ஒரு காளி உருவம் போல இருந்துச்சு. சோஃபியா அந்த ஆளை பார்த்த உடனே அங்கிருந்து கிளம்பிட்டா. கொஞ்ச தூரம் போன உடனே ஹென்றி பிரேக் அடிச்சான். 2 பேரும் ஒரே பயத்தோட இருந்தாங்க. சோஃபியா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை ஹென்றி. ஆனா அந்த ஆளு யாரு? எனக்கு தெரியல, ஆனா காரை யாரோ பின்தொடர்ந்து வந்த மாதிரியே இருந்தது. கொஞ்சம் இரு, நான் இறங்கி போய் பார்த்துட்டு வரேன். வேணாம் ஹென்றி, பரவாயில்ல, இருக்கட்டும். கிளம்பு, நம்ம உடனே போய் ஆகணும். சரி, நீ சொன்னபடியே இங்கிருந்து முதல்ல கிளம்பு. ஹென்றி காட்டு ஓரமா அந்த வண்டியை நிறுத்தினான். கார் ரேடியோல இருந்து காதல் இசை மழையா பொழிஞ்சிச்சு. இது என்ன ஹென்றி, காரை ஏன் இங்கே நிறுத்தின? கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் நம்மளையே மறந்துருப்போம். ஹென்றி சோஃபியாவோட கையை பிடிச்சி அவ பக்கத்துல வந்தான். வந்து 2 பேரும் இணையும் போது அவனுடைய காருக்கு மேல ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. யாரோ சுத்தியில வச்சு தட்டுற மாதிரி இருக்கு. மோசமான கர்ஜிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. சோஃபியா அவ 2 காதையும் மூடிக்கிட்டு சொன்னா, ஹென்றி, இங்க என்ன நடக்குது? வா, இங்க இருந்து கிளம்பி போலாம். ஹென்றி அங்கிருந்து கிளம்புறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணான். ஆனா கார் ஸ்டார்ட்டே ஆகல. 2-3 தடவை காரை ஸ்டார்ட் பண்ணான். அப்போ திடீர்னு காரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிருந்து உடனே வேகமா காரை ஓட்டிட்டு போனான். சோஃபியாவும் ஹென்ரியும் பயத்துல கம்முன்னு ஓட்டிட்டு வந்தாங்க. அப்போ திடீர்னு ரேடியோல ஒரு அறிவிப்பு வந்தது. தடங்களுக்கு வந்துகிறோம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஹுக்மேன் ஊருக்குள்ள திரும்பி வந்திருக்காரு. இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களையும் வேட்டையாடுறான். அதனால இளைஞர்கள் எல்லாரும் பத்திரமா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த அறிவிப்பு கேட்ட உடனே மயக்க வந்த மாதிரி ஆயிட்டா. பயத்துல அவ உடம்பும் முகமும் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஹென்றி உடனே அவளை கேட்கறான், என்னாச்சு சோஃபியா? யார் இந்த ஹுக்மேன்? அந்த பேரை நீ கேட்ட உடனே ஏன் உனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுது? உனக்கு ஒன்னும் தெரியாது ஹென்றி, நகரத்துக்கு இப்பதானே வந்திருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 1946 எங்க அத்தை பொண்ணு ஹென்னாவும் அவன் பாய் ஃப்ரெண்டும் ட்ரெக்கிங் போனாங்க. அவங்க 2 பேரும் மலைக்கு கீழே டென்ட் போட்டு கேம்ப் ஃபயர் பண்ணாங்க. அவங்க டென்ட்டுக்குள்ள போன உடனே ஹேனா ஒரு சத்தத்தை கேட்டா. அவ ரொம்ப பயந்து போயிட்டா. அவங்க 2 பேரும் வெளியே வந்து பார்த்தப்போ ஒரு ஆளு அவங்க டென்ட் முன்னாடி நின்னுட்டு இருந்தான். பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தான். ஒரு கையில அவன் நகங்கள்லாம் பெருசா இருந்துச்சு. அவன் கண்ணு சிகப்பாவும் இன்னொரு கை இரும்பால செய்யப்பட்டு கொக்கி வடிவத்துல இருந்துச்சு. உங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன். காதலிக்கிற எல்லாரையும் நான் கொலை பண்ணுவேன். என்னோட பாய் ஃப்ரெண்ட் இதை கேட்டு கோவடைஞ்சிட்டான். கொக்கி மனுஷனை அடிக்க போனான். ஆனா கொக்கி மனுஷன் அவன் கழுத்தை அறுத்தான். அது மட்டும் இல்லாம அவன் மூஞ்சிய 2ஆ கிழிச்சான். அவ பாய் ஃப்ரெண்டு அதே இடத்துல இறந்துட்டான். அவ கிட்ட இருந்து தப்பிக்க அவ ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த கொக்கி மனுஷன் அவ கழுத்தை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டான். அவ மூஞ்சிய கிழிச்சான். என் தங்கச்சி மயக்கமாயிட்டா. அவளுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே தட்டி தடுமாறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. இதெல்லாம் எங்க கிட்ட சொன்னா. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் அவ சரியாவே ஆகல. அவ அறைக்குள்ளவே இருப்பா. அவ யார் கூடயும் பேசுறது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல. இந்த ஹுக்மேன்றது யாரு? ஏன் எல்லாரையும் போட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? நகரத்துல இந்த மாதிரி விஷயம் பரவ ஆரம்பிச்சது. தினமும் ஒரு காதல் ஜோடி கொலை செய்யப்படுறதுன்னு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த கொக்கி மனுஷன் யாருன்னு, இதெல்லாம் ஏன் செய்யறான்னு. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியல யார் இதை செய்யறாங்கன்னு. சோஃபியா ஹென்றி கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பி அவங்க கார் மேல ஏதோ தொப்புன்னு விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு.
அதாவது அவங்க காரு மேல சுத்தி வச்சு நங்குன்னு இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஹென்றி உடனே நம்ம வீட்டு பக்கம் வண்டியை ஓட்டு. கார் கிளம்பும் போது அந்த கொக்கி மனித கொக்கிய வச்சு கார் கண்ணாடிய உடைச்சான். அவனுடைய சிகப்பு கண்கள் எரிமலை மாதிரி ரத்தமா கொட்டுச்சு. அவனுடைய கோரமான பல்லும் மோசமான முகமும் சோஃபியாவை அவன் கை கொக்கியால கார்ல இருந்து வெளியே இழுத்தான். உடனே ஹென்றி காருக்குள்ள இருந்து வெளியே வந்து உக்மேனை தாக்கிறதுக்கு ஓடி போனான். இந்த கொக்கி மனித ஹென்றி மூஞ்சில கோடு கோடா கிழிச்சு அவன் கழுத்தையும் கிழிச்சு முகம் பூரா ரத்தமாயிடுச்சு. அவன் கழுத்துல இருந்து திடீர்னு ரத்தம் வர ஆரம்பிச்சு ரொம்ப துடிச்சான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே செத்துட்டான். சோஃபியா தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கிடுகிடுன்னு ஓடுனான். யாரையும் நான் விட மாட்டேன், யாரையுமே நான் விட மாட்டேன், எல்லாரையும் கொலை பண்ணுவேன். இந்த நகரத்துல யாரையுமே காதல்ல ஜெயிக்க விட மாட்டேன், யாரையுமே ஜெயிக்க விட மாட்டேன். சோஃபியா ஓடி ஓடி ஜோன் அங்கிள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அவங்க அங்கிளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அங்கிள், அவன் ஏன் திரும்பி வந்திருக்கான்? ஏன் எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறான்? அவன் ஹென்ரியும் கொன்னுட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகளே, முதல்ல இந்த தண்ணிய குடி. எனக்கு தெரியும் அவன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு. அவன் திரும்பி வந்திருக்கிறான். இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. அவன் ஏன் எல்லா வாலிப ஆண்களையும் கொல்லறான்? இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கவின்றவன் இங்க வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பற்ற வேலை செய்யறவன். கவின் ஒரு பொண்ணை காதலிச்சான். ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல. பொண்ணுடைய அப்பா பெரிய பணக்காரரு. அவர் வச்சிருக்க காசை வச்சு அவங்க 2 பேருடைய காதலை பிரிச்சாரு. கவின் தன் பொண்ணுகிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்காகவே கெவினுடைய கையை வெட்டினாரு. அதுக்கப்புறம் அவளை அடிச்சு நல்லா தாக்கி கொலை பண்ணாங்க. அப்புறம் மறு உருவம் எடுத்து அவன் கைக்கு ஒரு ஊக்க ரெடி பண்ணி கையில மாட்டினான். அதுக்கப்புறம் காதல் ஜோடிகளை எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சான். இந்த நகரத்துக்குள்ள வர எந்த காதல் ஜோடியா இருந்தாலும் கொலை பண்ணிடுவான். அதனாலதான் அவனுக்கு ஹூக்மேன் பேர் வச்சிருக்காங்க. ஹென்ரியோட கொலைக்கு அவனை பழி வாங்கின அங்கிள். அவன் என் தங்கச்சி வாழ்க்கையும் கெடுத்துட்டான். நான் அவனை விட மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க அங்கிள். நிச்சயமா நான் உதவி செய்யறேம்மா. சோஃபியாவும் அவன் ஃப்ரெண்டு பீட்டரும் காட்டுக்கு பக்கத்துல போய் நின்னாங்க. அந்த குக்கி மனிதன் அங்க வருவான்ட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சோஃபியா. அந்த ஹுக்மேன் வந்து என்ன கொலை பண்ணிட்டானா? உனக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு அப்படி சொல்லி அவனை கட்டி அணைச்சா. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள காத்தடிச்சுது. சோஃபியா பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு கொக்கி மனிதன் தோன்றினான். அவன் கொக்கியில ரத்தமா கொட்டிட்டு இருந்தது. அவனுடைய 2 கண்ணும் ரத்த கலரியா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, காதலிக்களை யாரா இருந்தாலும் அவங்கள கொலை பண்ணாம விட மாட்டேன். கொக்கி மனிதன் அவன் கைய பெருசாக்கினான். அந்த கொக்கியால பீட்டரோட காலை பிடிச்சி இழுத்தான். அப்படியே அவனை மரத்து மேல தொங்க விட்டான். யாரையும் நான் விட மாட்டேன், யாரையுமே நான் விட மாட்டேன். கொக்கி மனிதன் இன்னொரு கையும் பெருசாக்கினான். சோஃபியா கழுத்தை பிடிச்சி மேல தூக்கினான். சோஃபியா மூச்சு விட முடியாம தவிச்சா. அந்த சமயத்துல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஜோன் அங்கிள் அவன் பின்னாடியே வந்து கையில வச்சிருந்த லாக்கெட்டை அவன் கழுத்துல போட்டாரு. கொக்கி மனுஷனோட சக்தி குறைய ஆரம்பிச்சுது. அவன் மேல அனல் பட்டு திணற ஆரம்பிச்சான். அவன் கையில மாட்டிருந்த கொக்கி கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு காத்தோட மறைஞ்சிட்டான். அந்த கொக்கி மனுஷன் முக்தி அடைஞ்சிட்டான்.